அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். வெறும் 2 பொருளை வச்சு சூப்பர் டேஸ்டியாக ஜூஸியாக தேங்காய் பர்ஃபி செய்யலாமா? ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும், வீட்டில் செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பர்ஃபியை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இதை செய்கிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு கப் இல்லைனா பவுல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் ஒரு கப் ஃபுல்லாக துருவின தேங்காயில் அந்த ஓடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கலர் வந்து அப்போ தான் வெள்ளையாக இருக்கும். அதனால தான் ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து எடுக்காமல் ஜஸ்ட்டு அப்படியே ரஃப்பாக எடுத்துக்கலாம் தேங்காவை. இப்போது அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1 கப் சேர்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப திகட்டும். அதே மாதிரி 1/2 கப் சேர்த்தும் செய்யலாம், பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். 3/4 கப்புன்றது ரொம்ப பர்ஃபெக்டான அளவு. இப்போ முதல்ல தேங்காவை ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக ரொம்ப கலர்லாம் மாறாத மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை, பட் ஜஸ்ட் வந்து சர்க்கரை பிசு பிசுன்னு இருக்கணும். லைட்டாக ஒரு கம்பி பதம் மாதிரி வந்தால் கூட ஓகே தான். பட் வந்து இதுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுன்னு லைட்டாக ஒரு கம்பி பதம் மாதிரி வந்தால் அதுவே போதும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்தே இருக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா கொதிச்சு வரும். பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயரில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் சென்டரில் எல்லாம் பபிள்ஸ் வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுனாலே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கரண்டி வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மொத்தமாக ஒன்று சேர்ந்து வரணும். அவ்வளோதான். தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இப்படி கரண்டி வச்சு தள்ளணும்னா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய், ஏன்னா இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம நெய் ஏலக்காய் தூள் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் நெய் எதுக்கு அப்ளை பண்ணணும்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பர்ஃபியும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எந்த திக்னஸில் நம்மளுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சமப்படுத்த வேண்டியதான். ஜஸ்ட் அழுத்தம் கொடுத்து அழகாக நீட்டாக சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். உடனே பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே ஓரளவுக்கு செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கத்தி வச்சு நீங்கள் உங்களுக்கு எத்தனை பீசஸாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். உடனே நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணோன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே உங்களுக்கு பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போது 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா அழகாக பீசஸ் போட வந்துடும். ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே வந்துடும் உங்களுக்கு பீசஸ்ஸு. இந்த பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் சர்க்கரையோட அளவு ரொம்ப முக்கியம். 3/4 பதம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து 3/4 கப் போட சொன்னேன். ஸோ நான் சொன்ன அளவுகள் படி இந்த தேங்காய் பர்ஃபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.